ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கங்க போதும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா உப்பெல்லாம் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிடலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டுங்க. இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைனாக மசிச்சிருங்க. இது கூட ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இது கூட இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளோட மாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3 உருண்டைகளாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி ரொம்ப லேசாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு இதை நம்ம பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தடிமன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக இதை நாம் தேய்ச்சிடக்கூடாது. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை தடவி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவி விட்டுறலாம். இப்போ இதை நாம் ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம். நல்லா 2 சைடும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதை நாம் உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு ஈஸியாகவே உருட்ட வரும். அது பிஞ்செலாம் போகாது. இதனால தான் நம்ம கொஞ்சம் தடிமனாக உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன உருண்டைகளாக கட் பண்ணோன்னா அது ஈஸியாக கட் பண்ண வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கை வச்சு சும்மா ஜென்டிலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. ரொம்ப அதிகமாக அழுத்த வேணாம். லைட்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸு சூப்பராக செஞ்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நாம் ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறா இருந்தாலும் இருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவு உருளைக்கிழங்கு சேர்த்த ஸ்நாக்ஸை நீங்கள் லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். இதை ஒரு கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், நல்லா 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்நாக்ஸு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் உள்ளெல்லாம் பிச்சு காமிக்கிறேன். நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.